குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நைன்த் மேக்ஸ்ல கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டாபிக் குவாட்ரண்ட்ஸ்னா என்ன, கார் பகுதிகள் அப்படின்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபை நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுவோம், எதுக்காக ஸ்பிளிட் அப் பண்றோம், அந்த ஸ்பிளிட் அப்ஸ் வந்து எதுக்காக, இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரிங்கிற லெசனே இஸ் பர்பஸ் வந்து எதுக்காகன்னா நம்மளுடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, மெஷர்மெண்ட் லெங்த் ஹைட் கால்குலேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் மேஜர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து குவாட்ரன்ஸ் எதுக்காக மேஜரா பார்த்தோம்னா, இப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு, நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் டேக்அப் பண்ணுவோம், நெகட்டிவ் வேல்யூஸ் டேக்அப் பண்ண மாட்டோம். ஸோ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு, எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆனாலும் டுவர்ட்ஸ் அப் ஆர் டுவர்ட்ஸ் டவுன், பட் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகாது. கீழே இருந்து மேல போங்க, மேல இருந்து கீழே வாங்க, மலையில ஏறுறீங்க, ஊட்டிக்கு டிராவல் பண்றீங்க, டுவர்ட்ஸ் அப் போங்க, டுவர்ட்ஸ் டவுன் வாங்க, பட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல போகுமா? நம்ம போகக்கூடிய போயிட்டு ரிட்டர்ன் மலை மேல ஏறும்போது ஏறுமுகம், இறங்கும் போது இறங்குமுகம். ஸோ ஏறுறதும் இறங்குறதும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல போகாது. டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ அது பாசிட்டிவா தான் நீங்க எந்த வேலை போய் முட்டினாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ்ல தான் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது மேஜரா இந்த குவாட்ரண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன பார்த்தோம்? 5.2 எக்ஸசைஸ்க்கான டாபிக் என்ன பார்த்தோம்? How to calculate distance for if they are given 2 points, pair of points. 2 pair of points கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம்? அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் ஃபார்முலா நம்ம பார்த்திருந்தோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1, the distance d is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So, any two pairs of points are given. How to calculate the distance with the help of this formula அப்படிங்கிறத பார்த்தோம். அதே வந்து 2 pairs கொடுக்கல எனக்கு பாயிண்ட்ஸ், 4 pairs கொடுத்துருக்காங்க, 6 pairs கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்கிற கிவன் பாயிண்ட்ஸ் உடைய பேர்ஸ் வந்து ஒரு ஷேப்பை கொடுக்குது. இட் வில் கிரியேட் ஒன் ஷேப், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், parallelogram, ட்ரபீசியம், ரோம்பஸ், அப்படி ஏதோ ஒரு ஷேப்ஸ கொடுக்குது அப்படின்னா சோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? சோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், சேம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இதே ஃபார்முலா தான், பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரெண்டு 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 ரெண்டா பாஸ் பண்ணி எடுத்து ஓவராலா, இப்ப இது வந்து ட்ரையாங்கிள்னா இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்தா ABC நேம் பண்ணிப்போம். A to Bக்கு ஒரு டிஸ்டன்ஸ், B to Cக்கு ஒரு டிஸ்டன்ஸ், C to ஏக்கு ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ 3 டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி மூணுடைய டிஸ்டன்ஸ் வேல்யூவும் சேமா வந்ததுன்னா திஸ் இஸ் கால்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ இதே வந்து parallelogram அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல், வாட் எவர் இட் இஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னவோ பேஸ்ட் அப்பான் their ப்ராப்பர்ட்டி ஆன்சர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம எடுத்து ஃபைனல் ஆன்சர் எடுத்துட்டு வந்தோம். ஸோ சேம் லைக் தட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட். இப்போ நீங்க எந்த ஷேப்ஸ், இந்த ஷேப்ஸ் எல்லாம் எங்க மேம் வரும்? நமக்கு ரோடு எல்லாம் இந்த ஷேப்ஸ் கண்டிப்பா இருக்கும், ரோட்ஸ்மே ஷேப்ஸ்ல இருக்கும். எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் லைனாவே இருக்காது, ஷேப்ஸ்லயும் இருக்கும்.
இல்ல நீங்க ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க. சோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சம் ஸ்பெசிபிக் டிசைன்ஸ்ல இருந்தது, ஷேப்ஸ்ல இருந்ததுன்னா அதை கால்குலேட் பண்றதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவோம். சோ இது செகண்ட் டாபிக். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக், தேர்ட் டாபிக் இஸ் மிட் பாயிண்ட். என்ன பார்க்க போறோம்? மிட் பாயிண்ட். சோ மிட் பாயிண்ட்னா என்ன? நடுப்புள்ளிகள். இந்த நடுப்புள்ளிகள் நாம எங்க பார்க்கணும்? ஏன் பார்க்கிறோம்? எதுக்காக? சோ நீங்க எங்க டிராவல் பண்ணினீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிட் பாயிண்ட், ஒரு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்னு சொல்லாத. நம்மளுடைய லாங்குவேஜ்ல டீ பிரேக் எடுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றேன். சோ உங்க ஃப்ரெண்டு ஒரு டைரக்ஷன்ல இருந்து டிராவல் பண்ணி வராங்க, நீங்க ஒரு டைரக்ஷன்ல இருந்து டிராவல் பண்ணி வரீங்க. சோ ரெண்டு பேருமே வரக்கூடிய டைரக்ஷன்ஸ் வந்து, உங்க ஃப்ரெண்டு இப்படி இருந்து வராங்க, நீங்க இப்படி இருந்து போறீங்க. சோ ரெண்டு பேரும் போகக்கூடிய வே ஆனது இப்படி இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு அமைப்பீங்க. ஓகே. சோ வேற வேற டைரக்ஷன்ல இருந்து வர ரெண்டு பேர் ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணி நீங்க டிராவல் பண்ணி போறதுக்கு பேசி வச்சு நீங்க வந்து சொல்லுவீங்க. சோ அப்படி சொல்ற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ அததான் வந்து நம்ம மிட் பாயிண்ட். அப்போ அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரீங்க. சரிங்களா? அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டு பேர் எப்படி வரீங்க? ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரீங்க. அப்படி வரும்போது எப்படி நீங்க மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, அதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட். சோ இப்ப இங்க பாருங்க, நான் ஒரு சிமுலேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. சோ இப்போ வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து எம் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இத வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம். இப்ப இங்க பாருங்க, எனி டூ பாயிண்ட்ஸ், டூ பேர் கிடையாது, டூ பாயிண்ட்ஸ். ஓகே. மிட் வேல்யூ ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்ப இங்க பாருங்க, நான் இந்த வேல்யூவை -2க்கும் +4க்கும் இடையில எனக்கு மிட் பாயிண்ட் எப்படி வருது? ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணும்போது எந்த இடத்துல அது ஜாயின் நிக்குதோ, ரெண்டுக்கும் ரெண்டு பாயிண்ட கரெக்டா வந்து ஆட் பண்ணி டிவைட் பண்ணும். சோ அப்பதான் வந்து ஒரு இப்போ ரெண்டே ரெண்டு பாயிண்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட், ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. x1 y1 அண்ட் x2 y2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த ப்ளூ கோஆர்டினேட்ஸை நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேற வேற பாயிண்ட்ஸ் வரும். சோ நான் மூவ் பண்ண பண்ண என்னோட சிங்கிற பாயிண்ட் மாறுது பாருங்களேன். இல்ல ரெண்டையுமே இதுக்குள்ளேயே கூட கொண்டு போறேன். சோ என்னுடைய பாயிண்ட் வந்து அந்த சி அப்படிங்கிற சென்டர் பாயிண்ட் வந்து மாறுது பாருங்க. சோ ஃபார்முலா x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. சோ இங்க x1 y1 அப்படிங்கிறது வந்து ஏ பாயிண்ட்டும், x2 y2ங்கிறது பி பாயிண்ட்டும் எடுத்திருக்கோம். ஸோ x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. நான் இதை லைன் செக்மெண்ட்ல போட்டு காட்டுறேன். ஸோ ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு சென்டர் பாயிண்ட் இந்த ஃபார்முலால போட்டு நான் என்ன டிரைவ் பண்ணி கொண்டு வரேனோ அதுதான் அதனுடைய சி, சென்டர் பாயிண்ட் ஆர் மிட் பாயிண்ட் எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ 5.3வது எக்ஸசைஸ்க்கான டாபிக்கா நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? 5.3 எக்ஸசைஸ்க்கான டாபிக் இஸ் மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப பாருங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் டிராவல் பண்ணி வர கதையை தான் உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒருத்தர் வந்து இப்போ காலேஜ்ல இருந்து போறாரு. ஸோ அவர் வந்து போற வழியில அவருக்கு பெட்ரோல் கிடையாது. ஸோ அப்போ வந்து திரும்பி வருவாரா, இல்ல ரிட்டர்ன் அதே வேல போவாரா, இல்ல இன் பிட்வீன்ல ஃப்ரெண்டை மீட் பண்ணி பெட்ரோல் வாங்கிப்பாரா, இல்ல அவர் போற வழியில பெட்ரோல் பங்க் இருக்கா? நம்ம மேப் இருக்கும் இல்லையா, நம்ம மேப்ல பாத்தீங்கன்னா நமக்கு போற வழியில எங்க பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, அதெல்லாமே இப்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜில நமக்கு தெரியும். ஸோ பழைய இதுல வந்து தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்துல அவர் போன தொலைவையே திரும்பி டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வருவாரா, இல்ல வரமாட்டாரா, என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக். இப்ப மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன, ஹவு டு கால்குலேட் மிட் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான சம்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சம். ஓகே, ஒன்னு ரெண்டு. ஒன்னாவது கணக்குல 4 சப்டிவிஷனும், ரெண்டாவது கணக்கும் இப்ப நம்ம பார்த்த ஃபார்முலா அண்ட் கண்டென்ட்டுக்கான சம்ஸ். ஃபைண்ட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ரெண்டு பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே ரெண்டாவது கொஸ்டினும் அதே தான். மூணாவது கொஸ்டின்ல இருந்து டைப்ஸ் மாறுது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு இது வெரைட்டிஸ் வந்து மாறும். அது எப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல 4 சப்டிவிஷன் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஓகே, சம்மா போடும்போதே ஃபார்முலாஸ் வந்து போடுங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, ஒவ்வொரு கணக்குக்கா ஃபார்முலாஸ் போடலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏ அண்ட் இந்த பாயிண்ட் பி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் பி. x1 y1 x2 y2. ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. Midpoint of AB is equal to formula எழுத போறேன். x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. This is the formula. x1 y1 x2 y2 என்னன்னு தெரியும். So which is equal to x1 என்ன, minus 2 plus minus 6. டைரக்டாவே நான் மைனஸ் போடுவேன், பட் ஒரு கணக்குக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஓகே, -2 பிளஸ் -6 டிவைடட் பை 2 கமா y1 என்ன, 3 பிளஸ் ஆஃப் -5 டிவைடட் பை 2. சோ இப்போ -2ஐயும் -6ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா -8 டிவைடட் பை 2 கமா 5ல 3 போனா -2 டிவைடட் பை 2. சோ இப்போ இங்க போடுறேன் பேலன்ஸ். சோ -8/2 is -4 comma -2/2 is -1. So midpoint of AB is equal to AB இன் நடுப்புள்ளி ஆனது -4 -1. ஓகே,
சோ ஒண்ணுமே கிடையாது. இந்த 4 கணக்கும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கிற 4 சப்டிவிஷன்ஸ் ஆர் சேம். ஓகே. சோ 4மே சேம் ஃபார்முலால போடணும், ஒர்க் அவுட் பண்ணும், அவ்வளவுதான். சோ பாத்திரலாமா ஒரு ஒரு கணக்கா? போட போட காப்பி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கணக்குல ரெண்டாவது சப்டிவிஷன் 8, -2 அண்ட் -8, 0. A பாயிண்ட், B பாயிண்ட், x1, y1, x2, y2. Okay. So midpoint of AB again. ஒவ்வொரு கணக்குக்கும் ஃபார்முலா எழுதுறேன் அப்படின்னா ரீசன் இருக்கு. நம்ம எல்லா சம்ஸ்க்குமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் வி ஷுட் ரைட் ஃபார்முலாஸ். நமக்கு அட்லீஸ்ட் அந்த கணக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்ம அந்த ஃபார்முலாவையே ஸ்பெசிபிக்கா எழுதுறோம். சோ இப்ப ஃபார்முலால 8 பிளஸ் ஆஃப் -8 டிவைடட் பை 2, -2 பிளஸ் 0 டிவைடட் பை 2. ஸோ 8 பிளஸ் 8 அப்படிங்கும் போது மைனஸ் ஓபன் பண்ண பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா 8 -8 டிவைடட் பை 2, -2 டிவைடட் பை 2. ஸோ 8 -8 is 0 இல்லையா? So 0 divided by 2, -2 divided by 2. So 0 divided by 2 is 0. 0, -1. So இதுதான் வந்து midpoint of AB. Midpoint of ABங்கிறது 0, -1. ஓகே. இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஆஹ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேம் 2 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க இப்ப மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்றீங்க. சேம் லைக் தட் 4.5 பாயிண்ட்ஸ் வருமா? இப்போ நீங்க வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் என்ன பண்ணீங்க? 2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சு? 4 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணோம். சேம் லைக் தட் அடுத்தடுத்த கான்செப்ட் உங்களுக்கு வருது. ஓகேவா? சோ அதனாலதான் நான் முதல் கணக்கும் இரண்டாவது கணக்கும் ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா பேஸ்டு. அதுக்கப்புறம் வரக்கூடியது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாபிக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் சொன்னேன். ஸோ சேம் கான்செப்ட் வில் கம். ஓகே. சேம் டிஸ்டன்ஸ் மாதிரியே இதுலயும் வருது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சோ அதனால கண்டிப்பா இதுலயும் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபார்முலா எந்த இதுலயும் சேஞ்ச் ஆகாது, அதேதான் இருக்கும். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாயிண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் பார்த்தோம். இங்க அந்த பாயிண்ட்ஸ்ல வேணா ஏதோ ஒரு ஆர்டினேட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல ஈக்குவேஷன்ஸ் கூட கொடுப்பாங்க. ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து சமன்பாடுகள் வரும் உங்களுக்கு. குவாடினேட் ஜாமெட்ரிலையும் அல்ஜீப்ரா மாதிரி சமன்பாடுகள் ஈக்குவேஷன்ஸ் வரும். வெரி குட் கொஸ்டின் கேட்கறது நல்ல விஷயம். ஏன்னா பிகாஸ் அப்பதான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, மூணாவது கணக்கே பாருங்க. A, B and A plus 2B, 2A minus B. இல்லையா? சோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இது x1, y1, இது x2, இது y2. ஓகேவா? இது y2. ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலாவை முதல்ல போட்டுக்கலாம். சரிங்களா? எப்பவுமே ஆல்வேஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்பதான் வந்து
நமக்கு மார்க்கே கொடுப்பாங்க. ஃபார்முலா எழுதாம ஒர்க் அவுட் பண்ற எந்த சம்முக்கும் ஃபுல் மார்க் வராது. இப்ப வந்து பாயிண்ட்ஸா இல்லாம ஏபி வேல்யூஸ்ல வந்திருக்கா இந்த கணக்கு, புரியுதுங்களா? சோ நமக்கு வந்து இது வரைக்கும் வெறும் எண்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எழுத்து வடிவம், எண் வடிவம் போய் எழுத்து வடிவம் வந்துருச்சு. சோ மிட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் அதுவும் வரும். கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, வெரி குட். சோ எக்ஸ் ஒன் என்ன? ஏ. எக்ஸ் டூ என்ன? ஏ பிளஸ் டூ பி. சோ நான் டைரக்டாவே அதை எழுதிக்கலாம். a plus 2b divided by 2 கமா y1 வந்து b plus 2a minus b இல்லையா, divided by 2. So இங்க என்னாச்சு? 2a plus 2b divided by 2 கமா plus b minus b cancel ஆயிடுச்சு அப்படின்னா 2a divided by 2. So இப்ப இங்க போடுறேன், ஒர்க் அவுட் பண்றேன். 2a plus 2b divided by 2ல 2 காமனா வெளில எடுத்தீங்கன்னா a plus b divided by 2 கமா 2a divided by 2. So இப்போ இங்கேயும் 2 கேன்சல் ஆயிடும், இங்கேயும் 2 கேன்சல் ஆயிடும். So அப்ப இது என்ன ஆகும்? a plus b கமா a. So மிட் பாயிண்ட் வந்து a plus b கமா a. அடுத்தது நாலாவது கொஸ்டின். 1/2 comma 3/7 and 3/2 comma minus 11/7. சேம் மிட் பாயிண்ட் தான். x1 y1 x2 y2. இப்ப இதை வச்சு நீங்க எப்படி மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். Midpoint is equal to x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல 1/2 plus 3/2 divided by 2. 1/2 plus 3/2 divided by 2 comma 3/7 minus 11/7 divided by 2. ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதிகள் ரெண்டும் சமமா இருக்கு ரெண்டுலயுமே. அப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுக்க வேண்டாம். சோ அப்போ 3 plus 1 is 4. 4/2 divided by 2 கமா 11ல 3 3/2 கமா மைனஸ் சாரி -3/2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்க மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. கொஸ்டின்ல -3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் போடுவீங்க. minus 14/7 divided by 2. So இது 2 ones are 2, 2 twos are 4, 7 ones are 2, 7 twos are 14. So அப்போ 2 divided by 2, minus 2 divided by 2. 2 divided by 2, minus 2 divided by 2. So ரெண்டையும் cancel பண்ணீங்கன்னா 1, minus 1.
ஓகே. இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The center of a circle is minus 4 comma 2 and if one end of the diameter of the circle is minus 3 by 7 3 comma 7 then find the other end. ஓகே, ஒரு வட்டத்தினுடைய நடுப்புள்ளி கொடுத்திருக்காங்க, அதனுடைய ஒரு முனை கொடுத்திருக்காங்க, மறுமுனை கேட்டிருக்காங்க. நடுப்புள்ளி ஒரு முனை கொடுத்திருக்காங்க மைனஸ் 3,7, மறுமுனை தெரியாது. ஓகே, சோ அதுதான் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மிட் பாயிண்ட வந்து எம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நம்ம, இல்லைன்னா மிட் பாயிண்ட்ங்கிறதுனால எம்னு எடுத்துக்கலாம். ஓகே, எம் மிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2 comma y1 plus y2 divided by 2. சோ இப்போ மிட் பாயிண்ட் தெரியும், மைனஸ் 4,2 ஈக்குவல் டு மைனஸ் 3 பிளஸ் x2 டிவைடட் பை 2 கமா 7 பிளஸ் y2 டிவைடட் பை 2. ஓகேவா? சோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிட்டோம். இப்ப வந்து என்ன பண்றோம்னா, இந்த முதல் வேல்யூ கூட இந்த முதல் வேல்யூவையும், இரண்டாவது வேல்யூ கூட இரண்டாவது வேல்யூவையும் மேப் பண்ண போறோம். மைனஸ் 3 பிளஸ் x2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 கமா 7 பிளஸ் y2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இப்ப இது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. minus 3 plus x2 is equal to minus 8 comma 7 plus y2 is equal to 4. ஓகே, இப்ப இதை நான் delete பண்ணிடுறேன். இப்போ இதை x2 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இன்னொரு சைடு எடுத்துட்டு போயிடுங்க. x2 is equal to minus 8 plus 3 x2 is equal to minus 5 கமா y2 இந்த சைடு வச்சுக்கோங்க, 4 minus 7 y2 is equal to minus 3. So அப்போ other end minus 5 comma minus 3. சோ அடுத்தது மூன்றாவது கேள்வியிலிருந்து பாத்தீங்கன்னா மாடல் டிஃபர், அதாவது ஃபார்முலாலாம் ஒண்ணுதான், மாடல் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் தேர்ட் கொஸ்டின்ல இருந்து. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த செஷன்ல எனக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேட்டீங்க. ஓகேவா? சோ அடுத்த கிளாஸ்ல நீங்க இன்னும் மோர் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் வந்து நீங்களும் வீட்ல ஹோம்ஒர்க்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து டவுட்ஸ் வரும். ஸோ நான் கிளாஸ்ல போடும்போது இப்ப நான் இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் சம்ல, அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லவே இல்லை கொஸ்டின்ல. ஸோ அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டீங்க, எப்படி மேம் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அது கரெக்ட் கொஸ்டின். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்னன்னா சேம் லைக் தட் டிஸ்டன்ஸ் எப்படி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணினோமோ அதே மாதிரி ஒரே ஃபார்முலா வச்சுட்டு பாயிண்ட்ஸை பேர் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலால போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவ்வளவுதான், வேற எந்த டிஃபரன்ஸும் இதுல கிடையாது. ஸோ அதனால மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் சேம் மெத்தட். ஸோ நீங்க வீட்ல ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் வந்து சம்ஸ் இதை எடுக்கும்போது மேபி டவுட்ஸ் வரலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன்னா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா?
ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.